வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதை பகுப்பாய்வுக்கு போக போறோம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான தமிழ் சிறுவர் இலக்கியங்கள்ல அடிக்கடி வர ஒரு ஈசாப் நீதி கதையை தான் இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். தலைமுறை தலைமுறையா சொல்லப்பட்டு வர நாயும் அதன் நிழலும். இந்த கதையோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க உள்ள போகலாம். சரி, ஆரம்பத்துலயே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நம்ம கிட்ட இருக்கிறத மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காம எல்லாமே எனக்கே வேணும் அப்படின்னு நாம நினைக்கும்போது அங்க என்ன நடக்கும்? இந்த ஒரு அடிப்படையான கேள்வியோட தான் நாம இந்த கதையை அலச போறோம். ஏன்னா இதுதான் நம்ம கதையோட மொத்த உளவியல் அடிப்படையையும் செட் பண்ண போகுது. பகுதி 1. நீதி கதைகளின் பாரம்பரியம். நம்ம கதையோட ஹீரோவை, அதாவது அந்த நாயை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நீதி கதைகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய கதை சொல்லும் பாரம்பரியத்திலிருந்து வருது. பஞ்சதந்திர கதைகள், தென்னாலிராமன் கதைகள், ஈசாப் கதைகள், வரலாற்று கதைகள், சிறுவர் கதைகள்னு பல வகையான கதைகள் நம்ம மூலக்கதைகள்ல இருக்கு. இதெல்லாம் வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாதுங்க. வாழ்க்கைக்கு தேவையான எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லித்தர ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த கிளாசிக்கான நீதி கதைகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில எவ்ளோ பெரிய ரீச் இருக்கு தெரியுமா? அதுக்கு பெஸ்ட் உதாரணம் இந்த நம்பர் தான், 75,066. ஆமாங்க, நம்ம மூலக்கட்டுரையில இந்த ஒரு குறிப்பிட்ட கதைக்கு மட்டுமே 75,000க்கும் மேல வியூஸ் கிடைச்சிருக்கு. இவ்ளோ டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்துல கூட இந்த எளிய கதைகளுக்கு இவ்ளோ பெரிய வரவேற்பு இருக்குங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம்தானே. பகுதி 2. முட்டாள் நாயின் திருடு. கதை ரொம்ப சிம்பிளா தான் ஆரம்பிக்குது. ஒரு முட்டாள் நாய் என்ன பண்ணுதுன்னா, ஒரு கறிக்கடையில இருந்து தந்திரமா ஒரு எலும்பு துண்ட திருடிடுது. திருடின கையோட அது தான் வாயில கவ்விக்கிட்டு ரொம்ப வேகமா தன்னோட இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு. சரி, திருடிட்டோம், ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அந்த நாய் நினைக்குது. ஆனா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத அந்த நாய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பகுதி 3. சுயநலமும் நாய்க்குட்டிகளும். இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு முக்கியமான சோதனையில இந்த நாயோட உண்மையான குணம் வெளிப்படுது. அது போற வழியில கொஞ்சம் நாய்க்குட்டிகளை பாக்குது. அந்த குட்டிகள் ரொம்ப பசியில கொஞ்சம் எலும்பு துண்ட தாயே அப்படின்னு கெஞ்சி கேக்குதுங்க. இப்ப அந்த நாய்க்கு முன்னாடி ஒரு சாய்ஸ் இருக்கு. தான் கொண்டு வந்த உணவை அந்த பசியுள்ள குட்டிகளோட கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமா, இல்ல மொத்தத்தையும் நாமளே வச்சுக்கலாமா? இத நான் யாருக்கும் தரமாட்டேன், முழுசும் நான் மட்டுமே சாப்பிட போறேன் அப்படின்னு அந்த நாய் மனசுக்குள்ள நினைக்குது. இந்த ஒரு சுயநலமான எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த நாயோட விதியை நிர்ணயிக்க போற ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். நிஜ வாழ்க்கையிலையும் யோசிச்சு பாருங்க, பேராசைங்கிறது எப்படி ஒரு தேவை மாதிரியே முகமூடி போட்டுக்கிட்டு வருதுன்னு. தன் பசிய போக்குறது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் உதவ கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்ப அது தன்னோட அகந்தையால அப்படியே உதறி தள்ளிடுது. பகுதி 4. தண்ணீரில் ஒரு மாயை. வழியில ஒரு பாலத்தை கடக்கும்போது அந்த நாய் கீழே இருக்கிற தண்ணியை எட்டி பாக்குது. அங்கதான் ஒரு பெரிய மாயையில அது சிக்குது. மேல பாலத்துல எலும்போட நிக்கிற அந்த உண்மையான நாய் தண்ணியில தெரியற தன்னோட சொந்த பிம்பத்தையே இன்னொரு நாய்னு நினைச்சு முழுசா ஏமாந்து போகுது. சுயநலத்துல கண்ணு மண்ணு தெரியாம இருக்கிற அந்த நாய், அட இந்த நாய்கிட்டயும் ஒரு எலும்பு துண்டு இருக்கே, அதையும் நாமே பிடுங்கிடணும் அப்படின்னு நினைக்குது. தங்கிட்டயே ஏற்கனவே ஒரு பெரிய எலும்பு துண்டு இருக்கு, அதுவே போதும்னு அந்த நாய்க்கு தோணல. அதோட பேராசை அதுக்கு யோசிக்கிற திறனையும் அந்த தண்ணியில தெரியறது நம்ம மூஞ்சுதான்னு புரிஞ்சுக்கிற திறனையும் மொத்தமா மழுங்கடிச்சிடுச்சு. பகுதி 5. பேராசை பெருநஷ்டம். இன்னும் அதிகமா வேணும் அப்படிங்கிற இந்த கட்டுப்பாடற்ற ஆசை எப்படி ஒரு பெரிய அழிவுக்கு கொண்டு போகுதுன்னு இப்ப பாப்போம். இங்க நடந்தத நம்ம அப்படியே வரிசையா பிரிச்சு பார்த்தோம்னா, தண்ணியில இருக்கிற நிழல் கிட்ட இன்னொரு எலும்பு இருக்குன்னு முழுசா நம்பின அந்த நாய் உடனே லொல் லொல்னு சத்தமா குறைச்சிக்கிட்டே தண்ணியில பாயுது. அப்படி ஆக்ரோஷமா வாய திறந்தோன்னே என்ன ஆகும், அதோட வாயில இருந்த அந்த நிஜமான எலும்பு துண்டும் தண்ணியில விழுந்துடுது. அப்பதான் அடடா, அது இன்னொரு நாய் இல்ல, அது வெறும் நிழல் பிம்பம் அப்படிங்கிற உண்மையே அந்த முட்டாள் நாய்க்கு உரைக்குது. அந்த நாய் தன்னோட உணவை இழந்தது மட்டும் இல்லாம கடைசியில தண்ணில விழுந்து தத்தளிக்குது. எந்த தண்ணி அதை ஏமாத்துச்சோ அதே தண்ணில தான் உசிரை காப்பாத்திக்கிட்டா போதுண்டா சாமின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி கரை ஏறுது. தனக்கு தேவையே இல்லாத ஒண்ணு மேல ஆசைப்பட்டு தனக்கு நிஜமாவே தேவையான ஒரு உணவையும் இழந்து தான் உயினையே அது பணயம் வைக்க வேண்டியதாயிடுச்சு. இதுதான் நம்ம மூலக்கதையில சொல்லப்பட்டிருக்கிற அந்த காலத்தால் அழியாத ஒரு நீதிக்கு நம்மை கொண்டு வருது. அது என்னன்னா, பேராசை பெருநஷ்டம். அதாவது நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தி அடையாம இன்னும் வேணும், இன்னும் அதிகமா வேணும்னு ஆசைப்படும்போது நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிறதையும் நாம சேர்த்து இழக்க நேரிடும். இதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துற ஒட்டுமொத்த சாராம்சம். இந்த நீதி கதைய நாம இப்படி ஆழமா அலசுனது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம மூலக்கட்டுரையில பாத்தீங்கன்னா இதே மாதிரி பல பவர்ஃபுல்லான கருத்துக்களை கொண்ட சூப்பரான கதைகள் எல்லாம் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. நரியும் கொக்கும்,
பாம்பும் விவசாயியும் அப்புறம் சேவலும் ரத்தினக்கல்லும் இந்த மாதிரி பல அருமையான கதைகள் உங்களுக்காக அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. முடிவா உங்களை இந்த ஒரு கேள்வியோட நான் விட்டுச் செல்றேன். தந்திரம், இயற்கை இல்லனா ஞானம், இது சம்பந்தமான இந்த கிளாசிக்கான கதைகள்ல அடுத்ததா எந்த கதையை நாம இதே மாதிரி ஆழமா ஆராய்ந்து அதோட மறைக்கப்பட்ட உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வில் நாம சந்திக்கலாம்.